Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். மத்திய அரசுக்கு இரத்த கொதிப்பு, மாநில அரசுக்கு இரத்த சோகை. சென்னையில் மத்திய மாநில அரசுகள் உறவுகள் குறித்த தேசிய கருத்தரங்கை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்து பேசினார். மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய தமிழகத்தைப் போல மற்ற மாநிலங்களும் உயர்நிலைக் குழு அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மீண்டும் 50 ஆண்டுகள்ல கூட்டாட்சிக்கு எதிராக நடைபெற்ற நிகழ்வுகளை ஆய்ந்து உரிய அரசமைப்பு சட்டத்தை அந்த திருத்தத்தை மேற்கொள்வதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் மாண்புமிகு குரியன் ஜோசப் தலைமையில் ஒரு உயர்நிலை குழுவை நியமிச்சிருக்கிறோம். 1983 கர்நாடகா மாநிலத்தில் நடந்த தென்னிந்திய மாநிலங்களுடைய முதல்வர்கள் மாநாட்டை தொடர்ந்து அன்றைய ஒன்றிய அரசு உச்சநீதிமன்ற மேலாள் நீதியரசர் திரு சர்க்காரியா தலைமையில் 1983 ஒரு குழு அமைச்சது. நீதியரசர் சர்க்காரியா குழு 1988 தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டது. இந்த ஆணையத்தினுடைய அறிக்கையில ஒரே ஒரு இடத்துல மாநிலங்களுக்கு ஆதரவா என்ன சொல்லியிருக்காங்க என்றால், இந்தியாவில் பொதுவாக பெருமளவில் அதிகார குவிப்பு நடைபெற்று வருகிறது. இதை தடுப்பதற்கு பயனுள்ள வகையிலும் மனசாட்சியுடனும் எல்லா நேரங்களிலும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அளவுக்கு மீறிய அதிகார குவியல்களால் ஒன்றிய அரசுக்கு இரத்த கொதிப்பும் மாநில அரசுகளுக்கு இரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவு என்னவெனில் நோயற்ற தன்மையும் திறமையும் தான் இதனுடைய வெளிப்பாடாக உள்ளது. உண்மையில் அதிகார குவியல் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அதிகப்படுத்துகிறதுன்னு அந்த அறிக்கையில் இருக்கு. சர்க்காரியா ஆணையம் குறிப்பிட்ட இந்த கருத்துக்களுக்கு ஏற்ப மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கும் வகையில் இந்த ஆணையம் அரசமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கு உரிய பரிந்துரைகளை செய்யல என்பதையும் நான் இங்கே குறிப்பிட்டாகணும். தன்னிறைவு பெற்ற மாநிலங்களின் முயற்சியால் தான் ஒன்றுபட்ட இந்தியா வலிமை பெறும். பலவீனமான மாநிலங்களால் இந்தியாவை உயர்த்த முடியாது. எனவே இந்திய ஒருமைப்பாட்டில் உண்மையான அக்கறை கொண்ட எல்லாரும் மாநில சுயாட்சி கொள்கைக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்கக்கூடிய குழு போல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் இது போல குழு அமைச்சு மாநில உரிமை முழக்கத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகிறேன். கடவுள் ராமராக சித்தரிப்பு, நயினார் நாகேந்திரன் கண்டனம். திருநெல்வேலியில் நேற்று நடந்த தென்மண்டல பாஜக பூத் கமிட்டி மாநாட்டையொட்டி நிர்வாகிகள் சார்பில் கட்சி அலுவலகம் உள்ளிட்ட பல இடங்களில் வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பேனர்களில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை பகவான் ஸ்ரீ ராமர் போல சித்தரித்து படம் வெளியிட்டிருந்தனர். இது இந்துக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. சமூக வலைதளங்களில் பாஜகவினரின் இச்செயலை கண்டித்து பதிவு வெளியிட்டிருந்தனர். இதையடுத்து நயினார் நாகேந்திரன் எக்ஸ் பக்கத்தில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதில் இத்தகைய செயல் மிகுந்த வருத்தத்துக்குரியது. அச்செயலுக்காக என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் இதுபோன்ற செயல்களில் கட்சியினர் யாரும் ஈடுபடக்கூடாது என தெரிவித்துள்ளார். மலக்குழி மரணங்களில் தமிழகமே முதலிடம், அவமானமாக இல்லையா? சீமான் கேள்வி. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கை. சென்னை கண்ணகி நகர் அருகே தூய்மை பணியாளர் வரலட்சுமி தூய்மை பணிகளை மேற்கொள்ளும்போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த செய்தி அறிந்து பெரும் அதிர்ச்சியும் ஆழ்ந்த மனத்துயரும் அடைந்தேன். வரலட்சுமிக்கு காலணி வழங்கப்படாததன் விளைவாகவே தூய்மை பணி செய்யும் போது மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்திருக்கிறார் எனும் செய்தி பெரும் மனவலியை தருகிறது. தூய்மை பணியாளர்களுக்கு 35 வகை பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுக்கப்பட வேண்டுமென நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அப்படி இருந்தும் மிகவும் அடிப்படையான காலணியும் கையுறையுமே வழங்கப்படாத இழிநிலை நிர்வாக சீர்கேட்டின் உச்சம். சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கும் எளிய மக்களான தூய்மை பணியாளர்களை பணி பாதுகாப்பும் உயிர் பாதுகாப்பும் இல்லாத ஒரு கொடுஞ்சூழலில் பணிக்கு அமர்த்தப்படுவதும் தனியார் மயப்படுத்தி அவர்களது உழைப்பை சுரண்டுவதுமான ஆளும் திமுக அரசின் போக்கு கடும் கண்டனத்துக்கு உரியது. செயற்கை நுண்ணறிவு உலகை ஆட்டிப்படைக்கும் 21ஆம் நூற்றாண்டிலும் மனித கழிவை மனிதனை அள்ளும் அவல நிலை தொடர்வதும் அதில் சாதியின் அடிப்படையில் உழைக்கும் ஆதி தொல்குடி மக்களே ஈடுபடுத்தப்படுவதும் வெட்கக்கேடானதே இல்லையா? இதுதான் குலத்தொழிலுக்கு எதிரான திமுக அரசின் முற்போக்கு செயல்பாடா?
மலக்குழி மரணங்களில் இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதலிடம் வகிக்கிறதென வெளிவரும் புள்ளி விவரங்கள் ஒட்டுமொத்த மாநிலத்துக்குமான அவமானம் இல்லையா? மனித கழிவை மனிதனை அள்ளுவதற்கு தடை விதித்து சட்டம் இயற்றி 10 ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஏன் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை? தூய்மை பணியில் ஈடுபடும் போதே இறந்து போன வரலட்சுமி மரணத்திற்கான துயர் துடைப்பு நிதியாக 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டுமெனவும், அவர்களது குழந்தைகளின் கல்விச் செலவை அரசே முழுமையாக ஏற்பதோடு அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டுமெனவும் அரசை வலியுறுத்துகிறேன் என சீமான் கூறியுள்ளார். சீமான் சொல்வதுதான் உண்மை. விஜய்க்கு விழுந்த எதிர்பாராத அடி. அப்போ எங்கே போனீங்க? போட்டுடைத்த பிரேமலதா. மதுரையில் நடந்த தாவிக மாநாட்டில் அக்கட்சி தலைவர் விஜய் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பற்றி பேசினார். விஜயகாந்த் என் அண்ணன் என்று குறிப்பிட்டு விஜய் நெகிழ்ச்சியாக சொன்னார். விஜயகாந்தை வைத்து விஜய் அரசியல் லாபம் தேடுவதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளாசி இருந்தார். சீமான் சொல்வதுதான் 100% உண்மை என்று இப்போது தேமுதிக பொதுச் செயலாளரும் விஜயகாந்த் மனைவியுமான பிரேமலதா கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது அவரு எப்படி பாக்குறீங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க விருப்பம், அவங்க மாநாடு, அவங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள வச்சுக்கிறாங்க. அதனால அதை பற்றி எனக்கு எந்த கருத்தும் கிடையாது. எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக வந்து அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் அவர் அண்ணன்னாரு, நாங்கள் தம்பின்னு சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். அதனால் இது வந்து சினிமா துறையில் 17 வருஷத்துக்கு இல்லை, எது வார்த்தை சொன்னாலும் உடனே கூட்டணின்ற அர்த்தம் கிடையாது. நாங்கள் தான் சொல்லியிருக்கோம், ஜனவரி 9 மிகப்பெரிய மாநாடு நடத்த இருக்கிறோம். அந்த மாநாட்டில் தான் தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக சொல்ல இருக்கிறோம் என்பது சொல்கிறோம். புகைப்படம் வச்சிருக்காரு பெரியார் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரையிலும் அவர் வந்து மேடையில் வந்து அவங்கள பற்றி அவங்களோட கருத்தை வந்து சொல்கிறதே கிடையாது. அவரோட கோட்பாட வேண்டி தான் சொல்கிறாரு, இதோட அவரோட இதுவை பின்பற்றுறதே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் விஜய்க்கு கூட்டி இந்த கேள்வியை நீங்கள் விஜயிடம் கேட்கணும். போட்டா வச்சுக்கிறீங்க, ஏன் அவங்கள பற்றி பேசலை அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். இது நான் பேசுகிறோம் என்னன்றதை நீங்கள் அப்போ கேள்வி கேட்டால் அது சரியான பதில் நான் சொல்ல முடியும். சரிங்களா? அதே மாதிரி சகோதரர் சீமான் சொல்லியிருக்காரு, ஏன் இப்போ வாய்ஸ் கொடுக்குறீங்க? தலைவர் கேப்டன் கட்சி ஆரம்பித்தார், அப்போல்லாம் சொல்ல ஒரு உடல் நலம் சரியில்லாதப்போ அப்போல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்போ கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்த்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் பேசுகிறத நான் பார்த்தேன். உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார். அதான் உண்மை. அதனால் வந்து அவர் அண்ணன்றாரு, எங்களை பொறுத்த வரைக்கும் தம்பி அவர். சரிங்களா? ராகுல் நடைப்பயணத்தில் கைகோர்க்கிறார் ஸ்டாலின். வாக்காளர் பட்டியலில் பாஜக முறைகேடு செய்துள்ளதாக கூறி வரும் ராகுல் சென்ற 17ஆம் தேதி முதல் பீகாரில் நடைப்பயணம் துவக்கியுள்ளார். 15 நாட்கள் தங்கி அங்கு அவர் செல்லும் நடைப்பயணத்தில் இண்டி கூட்டணி தலைவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. அதை ஏற்று ராகுலுடன் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலர் வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராகுல் தன்னுடைய நடைபயணத்தில் கூட்டணி ஆளும் மாநில முதல்வர்களும் தலைவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என விரும்பினார். அழைப்பு ஏற்று வரும் 27இல் ராகுலின் நடைபயணத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கிறார். அவரைப் போலவே பிரியங்கா உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்பர் என கூறியுள்ளார். ஸ்டாலின் பங்கேற்க உள்ளதாக திமுக தரப்பிலும் கூறுகின்றனர். 2022இல் கன்னியாகுமரியில் ராகுல் துவங்கிய பாரத் ஜோடோ யாத்திரையை முதல்வர் ஸ்டாலின் தான் துவக்கி வைத்தார். துணை ஜனாதிபதிக்கான தேர்தல் சித்தாந்தங்களிடையே போட்டி, RSS உடன் கருத்து வேறுபாடு. துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவேன் என ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை என்று இண்டி கூட்டணி வேட்பாளர் முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி கூறினார். தேர்தலில் போட்டியிட வேண்டுமென காங்கிரஸ் தான் முதலில் என்னை அணுகியது. கட்சி வேட்பாளராக இருப்பது எனக்கு கடினமாக இருக்கும் என சொன்னேன். ஆனால் கூட்டணியில் உள்ள கட்சிகள் என்னை ஏற்றுக்கொண்டு வேட்பாளராக அறிவித்ததால் போட்டியிடுகிறேன். எந்தவொரு சித்தாந்தத்தையும் விரும்பவோ அல்லது வெறுக்கவோ எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் RSS செயல்பாடுகள் மீது எனக்கு கடுமையான கருத்து வேறுபாடுகள் உள்ளன. நான் அரசியலமைப்பு மீது நம்பிக்கை கொண்ட ஜனநாயகவாதி. மதச்சார்பின்மை, சமூக நீதி மற்றும் அம்பேத்கரின் சகோதரத்துவ கொள்கைகள் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது. துணை ஜனாதிபதி தேர்தல் மிகவும் ஒழுக்கமானதாக இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். CP ராதாகிருஷ்ணனுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லை. இந்த போட்டி இரு சித்தாந்தங்களுக்கு இடையிலான போட்டி. அது நல்ல போட்டியாக இருக்க வேண்டும், தனி நபர்களுக்கு இடையிலான போட்டியாக இருக்கக்கூடாது என்று முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி கூறினார். விண்வெளி ஆய்வுத்துறையில் இந்தியாவுக்கு பொற்காலம், சுபான்ஷு சுக்லா பெருமிதம். தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி டில்லி நேரு பிளானட்டோரியத்தில் ஆரியப்பட்டா கேலரியை விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா திறந்து வைத்தார். இளைஞர்கள், மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர்,
விண்வெளி ஆய்வுத் துறையில் இந்தியா பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளது. உலக நாடுகள் உற்சாகத்துடன் இந்தியாவை எதிர்பார்த்துள்ளன என கூறினார். ஜப்பான், ஐரோப்பிய நாடுகள் இந்திய விண்வெளித்துறை முன்னெடுப்புகளை உன்னிப்பாக கவனிக்கின்றன. இந்தியா மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. விண்வெளித்துறையில் இந்தியாவின் பொற்காலம் இது. ககன்யான் திட்டம், நிலவுக்கு மனிதனை அனுப்பும் ஆய்வு உள்ளிட்டவை தீவிரமாக நடந்து வருகின்றன. எதிர்காலத்தில் நம் விஞ்ஞானிகளின் மிகப்பெரிய முன்னெடுப்புகள் வெற்றி பெறும் சூழல் உள்ளது. அதற்காக நான் உற்சாகத்துடன் எதிர்நோக்கியுள்ளேன். விஞ்ஞானிகளின் ஆய்வுகள் வெற்றி பெற இளம் தலைமுறையினரின் ஆர்வமும் பங்கெடுப்பும் மிக அவசியம். இத்துறையில் நாம் வேகமாக வளர்ந்து வருகிறோம். மிகப்பெரிய கனவு லட்சியத்தை சுமந்துள்ளோம். அது நிறைவேற அனைவரும் ஆர்வத்துடன் இருக்கிறோம் என சுபான்ஷு கூறினார். Like I said, be curious, be excited. I think it is a golden time for our country. We have very ambitious dreams and it would need all of us to make that a reality. I am very excited and I want all of you to be excited with me.